இவ்வளோ பெரிய தெலுங்கு மட்டுமே வந்து 150 கோடி ஒரு நாள் பண்ண முடியாது. இப்போ தெலுங்குல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து இன்னும் 250 கோடியை வந்து புஷ்பா 2 பண்ணிடுச்சு. நம்ம அந்த லெவலுக்கே இல்லை, நம்ம 150 கோடி தான் இருக்கும். புஷ்பா 2 250 கோடி பண்ணிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஆர்லாம் 175 எப்படிலாம் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம அந்த பெஞ்ச் மார்க்கே இல்லை, நம்மளுக்கே இந்த பெஞ்ச் மார்க் நமக்குள்ளே போட்டி எதுக்கு பண்ணணும்? நம்ம பெஞ்ச் மார்க்கே 250 கோடி இருக்கக்கூடாது. ஒரு தெலுங்கு சினிமா வந்து 250 கோடி புஷ்பா 2 பண்ணும்போது நம்ம ஏன் டார்கெட் பண்ணக்கூடாது? ஸோ நம்ம அந்த பாசிட்டிவான நோக்கத்தில் போகணுமே தவிர ஒருத்தர் நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டோ இல்லை ட்ரோல் பண்ணிக்கிட்டோ இல்லை ஒரு படத்தை இன்னொரு படத்தை வந்து குறை சொல்லிட்டு இருக்கிறதுனால இண்டஸ்ட்ரிக்கு வளர்ச்சி கிடையாது. இண்டஸ்ட்ரி இது வளர்ச்சின்னா யூ பெஞ்ச் மார்க் வித் த பெஸ்ட், நாட் அமாங் யுவர் செல்ஃப். அதை பண்ணிங்கன்னா நீங்கள் இண்டஸ்ட்ரி வந்து வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே ஃபேன்ஸ் மத்தியில் இருக்கிறது வந்து பொசசிவ்னஸ், அப்சசிவ்னஸ் அண்ட் பொசசிவ்னஸ். அப்சஸ்ட் அபவுட் எங்க ஆள் தான் தலைவர் தான் பெரிய ஆளுன்ற ஒரு எண்ணமோ இல்லை அந்த ஒரு பொசசிவ்னஸ் இருக்குல்ல, நான் விட்டு கொடுக்க முடியாது, எங்க தலைவர் ரெக்கார்டை வந்து இன்னொருத்தர் பீட் பண்ண விட்டு கொடுக்க முடியாது. இது ரெண்டுமே இண்டஸ்ட்ரிக்கு தேவையில்லாத விஷயமா நான் பார்க்குறேன். அப்சசிவ்னஸ் அண்ட் பொசசிவ்னஸ். இண்டஸ்ட்ரிக்கு ஸ்போர்ட்டிவ்னஸ் தான் தேவைப்படுது. ஸோ 3 விஷயம் தான்.